கிரிவல பாதையிலிருந்து தமிழ் பெண்டிற்காக உங்கள் ஜோதீஸ்வரர். திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோவில் உள்ளது. மலையையே சிவனாக வழிபடுவதால் இக்கோவில் பின்புறம் உள்ள மலையை சுற்றி பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வார்கள். இந்த நிலையில் வைகாசி மாதத்திற்கான பௌர்ணமி நேற்று இரவு 7-9 மணி அளவில் தொடங்கியது. பௌர்ணமியை முன்னிட்டு நேற்று காலை முதலே பக்தர்களின் வருகை அதிகமாக காணப்பட்டது. பௌர்ணமி இரவில் தொடங்கியதால் பகலில் பக்தர்கள் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வரிசையில் நின்றனர். தற்போது பள்ளிகளில் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டு உள்ளதாலும் நேற்று வைகாசி விசாகம் என்பதாலும் பௌர்ணமி கிரிவலம் மேற்கொள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்தனர். கிரிவலம் செல்ல உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வருகை தந்தனர். இதில் குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகாவில் இருந்து பக்தர்கள் ஏராளமானோர் வருகை தந்தனர். கோவிலில் பக்தர்கள் விரைந்து சாமி தரிசனம் செய்யும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது. கோவிலுக்கு வெளியில் மட்டுமின்றி கோவில் உள்புறமும் பல்வேறு வரிசைகள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் சிரமமின்றி சாமி தரிசனம் செய்ய சென்றனர். கோவிலில் சாமி தரிசனம் செய்ய 4 மணி நேரத்திற்கு மேலானதாக பக்தர்கள் தெரிவித்தனர். வரிசையில் சென்ற பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மோர், குடிநீர், பிஸ்கட் போன்றவை வழங்கப்பட்டது. பகலில் பக்தர்கள் பலர் தனித்தனியாக கிரிவலம் சென்றாலும் மாலைக்கு பின்னர் கிரிவலம் செல்லும் பக்தர்களின் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியது. இரவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். கிரிவலம் சென்ற பக்தர்களுக்கு ஆங்காங்கே அன்னதானம் வழங்கப்பட்டது. பௌர்ணமி கிரிவலமானது இன்று வியாழக்கிழமை இரவு 7:44 மணியளவில் நிறைவடைகின்றது. அதனால் பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் சென்றனர்.
ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய. ராமேஸ்வரம் கடல் மாத்தா ஐயனே வந்து வாழ்த்துங்க ஐயா. சிவன் கடல் மாத்தா ராமேஸ்வரம் மாத்தா உங்களை வாழ்த்துவாங்க ஐயா. கடல் மாத்தா உங்களை வாழ்த்துவார். இங்கே சிவன் அங்க சிவன் இருந்தால் கடல் மாத்தா வந்து ராமேஸ்வரத்தில் உங்க வாழ்த்துவார். அண்ணாமலையார வாழ்த்துவார். சிவன் வந்து அங்க இருக்கிறார், ராமேஸ்வரத்தில் இருக்கிறார். கடல் மாத்தா உங்களை வாழ்த்துவார். ஓம் நம சிவாய சிவாய நமக்கு ஓம் நம சிவாய. நல்லா இருக்கு சாமி. சிவன் அன்னி நல்லா இருக்கு. இங்கே சிவன் ஐயனே பகவானே. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நாங்கள் தொடர்ந்து இங்கு வந்து லட்டு பிரசாதம் கொடுக்கப்படும் இடத்தில் தொடர்ந்து 6 மாசமாக ஒரு நாளைக்கு 25,000 லட்டு வீதம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாங்கள் வந்து இங்கே விநியோகம் பண்ணிட்டு நாங்கள் போகிறோம். அண்ணாமலையார் வந்து எல்லாருக்கும் நல்லவர்கள் கிடைக்க அருள் புரிவாய். அண்ணாமலையாருக்கு அரோகரா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. பேசுங்க. ஹரிஓம் நன்றாக குருவாக குருப்பனை மந்திரமாவது நீர்வான ஒரு மேலான புத்திரமான தந்திரமான சமைத்து தானமா செய்ய வேண்டும், தர்மமே காக்க வேண்டும், ஞானம் அறிய வேண்டும், ஈசனை காண வேண்டும், மானமே கற்க வேண்டும், மாநில பயிர வேண்டும், மானமே கொள்ள வேண்டும், பார்வதி பாதம் போற்றி. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நான் சன்னியாசி இல்லை, ஆனால் சிவனோட விருப்பத்தால அவருடைய அனுகிரகத்தால இந்த ஊர்ல வந்து நான் வந்து சிவனடியாரா இருந்து தொண்டு செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நீங்க சொல்லுங்க. நான் சொல்லுங்க. அன்பு தான் எல்லாமே. சிவனுக்கு வந்து அன்பு தான் முக்கியம், பணம் ரசலாம் முக்கியம் இல்லை. இந்த கோயில் வரவங்களுக்கு வந்து நினைத்தாலே முக்கியம், திருவண்ணாமலை நினைத்தாலே முக்கியம் தான், வேற ஒன்றும் இல்லை. காசிக்கு போனா புண்ணியம், திருவண்ணாமலை நினைச்சா முக்கியம். பரமசிவம் அண்ணாமலையாருக்கு அரோகரா. சுந்தரராஜன் அண்ணாமலையாருக்கு அரோகரா. கவிதா அண்ணாமலையாருக்கு அரோகரா.
அண்ணாமலையாருக்கு அரோகரா. சந்திரகலா அண்ணாமலை Thank you.